உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருந்தால் தான் அதை டேம் டுப்ளே. இப்போ இது பார்த்தீங்கன்னா சேடல் பேக்குன்னு சொல்லுவாங்க இதை. ஆனால் இது உண்மையான டைம் பார்த்தீங்கன்னா பைடு. மேண்டேட்ரியாக நான் ஃபாலோ பண்ணுறது கொண்டக்கடலை, கோதுமை, பச்சைப்பயிறு, மேலே வந்து இந்த பீட்ரூட்டை போட்டு சீவி கொடுப்போம். ஸோ இதில் ஒரு 8லேருந்து 10 பேரில் சிக்கு இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட் நம்ம வச்சுருவோம். சிக்கோடைய கவுண்டை பொறுத்த மாதிரி நம்ம கொடுப்போம். 2 வாங்க, சிங்கிள் தாராளமாக சிங்கிள் போதும். பேர்டு அடல்ட் ஆகும் போது தான் அதுக்கு ஒரு பேர் தேவைப்படுது. ஒரு 3 months to 6 months அப்புறம் இன்னொரு பேர்ட் வாங்கிக்கலாம். கேஜ் எதுவுமே க்ளீன் பண்ணுவோம். தனியாக இப்போ டெய்லி மாற்றிடணும். நீங்கள் என்ன தண்ணி குடிக்கிறீங்களோ அதே நீங்கள் கொடுங்க. மழை பெய்யும் போது பேர்டு வந்து பால்கனியில் வைக்கிறது நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. அதாவது இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் பார்த்து வச்சுருப்பேன். க்ரீம் க்ரஸ்ட் பைடு, ஒயிட் ஃபேஸ் பைடு, சூப்பரான பேரிங் ஆக்சுவலி. இது எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு பேரிங் போட்டு சொல்லி ஆசை. கரெக்டாக முடிஞ்சது ஆக்சுவலாக. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஸோ ரொம்ப நாளாச்சு, கிட்டத்தட்ட 1 year ஆச்சு. 1 year ஆச்சு, கரெக்டாக 1 year ஆச்சு. லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஹிண்ட் கொடுத்துருந்தோம். ஆமாம், ஒரு புது ஃபார்ம் அடுத்து வரப்போன்னு சொல்லியிருந்தீங்க. அதுலேயே நம்ம காமிச்சிருந்தோம் ஃபார்மையும். ஆமாம், கட்டிட்டு இருந்தாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே தான் நின்றுட்டு இருக்கோம். மெட்ராஸ் காக்டெயில் அப்படின்னாலே சூளைமேடு தான். சூளைமேடு தான். இப்போ வந்து கொலப்பாக்கம், ஒரு கொலப்பாக்கம். ஓகே. ஸோ நம்மளது மெயின் வந்து ஹேண்ட் டேம்ட் அண்ட் ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ். ஹேண்ட் ஃபீடிங் செமி வந்து முக்கால்வாசி நான் என்னுடைய பர்பஸ்க்கு எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அப்படி வேணும்னாக்கா அவங்க வந்து ஹோல்ட் பண்ணி தரலாம் ப்ரோ. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம போய் ஃபார்ம் பார்ப்போமா? போகலாம். ஓகே. ஸோ புது ஃபார்ம் எப்படி தான் இருக்குன்னு பார்ப்பா. புது ஃபார்ம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. சின்ன ஃபார்ம் தான், ஆனால் அதை கம்பேர் பண்ணால் கொஞ்சம் பெருசு. இப்போ இது வந்து தனி ஃப்ளோர் இல்லை. இப்போ இது ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக ப்ரோ. ஏன்னா அப்போ நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை ப்ரோ. ஷீட்டை போட்டுட்டு வெயிலுக்கு நம்ம ஏசி போட்டு எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஆமாம். இப்போ நம்ம வந்து நீட்டாக ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக போட்டிருக்கோம் ப்ரோ. பயங்கரமாக இருக்கு ப்ரோ. இப்போ வந்து நம்மளுக்கு வென்டிலேஷன் வந்து விண்டோ மட்டும் தான் கொடுத்துருந்தோம். ஆமாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வென்டிலேஷன். ஆமாம், அங்கேருந்து காற்று வர மாதிரி ஒரு சப்போர்ட் அங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபுல்லாகவே ஓப்பன் தான். இது ஃபுல்லாக ஓப்பனு. ஸோ இங்கேருந்து நம்ம அப்படியே இங்கே வந்துக்கலாம். அடுத்து ஜாயிண்ட் ஆகிடும். அப்படியே இப்படி வந்துடலாம். இது வந்து கிச்சன் ஆக்சுவலி. ஓகே. ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு இந்த ஃபுட்டு மிக்ஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் வெளியே வச்சு தானே பண்ணுவோம். இங்கே வந்து கிச்சனே பண்ண சொல்லிட்டேன். ஆமாம், கிச்சனே பண்ண சொல்லியாச்சு. ஸோ அடுத்து இங்கே இருந்தும் அப்படியே நம்ம போகலாம். இப்படி இந்த ஃபார்முக்குள்ள. ஆமாம், அங்கே இருந்து ஏன்னா 2 பக்கமும் காற்று, அங்கேயும் உங்களுக்கு காற்று. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, கஸ்டமர் வந்தாங்கனாக்கா உட்கார வச்சு ஆஃபீஸ் ரூம் மாதிரி. அது இங்கே ரெஸ்ட் ரூமு. ஓகே. ஏன்னா முன்னாடி கஸ்டமர் வரல, சின்ன பசங்களாம் வருவாங்கல்ல, அப்போ வந்து ரெஸ்ட் ரூம் இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் வச்சாச்சு. இங்கேயும் உங்களுக்கு ஓப்பனு. ஓ வா, அப்படியே அன்னைக்கு சொன்னது அப்படியே கரெக்டாக இருக்கு ப்ரோ. இப்போ ஃபார்முக்கு வந்தாச்சு. ஸோ என்னென்ன பேர்ட்ஸ்லாம் இருக்குது நம்ம கிட்ட காக்டெயிலில்? பேசிக்கு கொஞ்சம் மிட் எண்ட் ப்ரோ, அவ்வளோதான். ஓகே. ஸ்பாட்டட் இருக்கு, பாஸ்டல் இருக்கு, க்ரீம் ரெஸ்ட் இருக்கு. இது முக்கால்வாசி பேசிக்ஸ் அண்ட் ஆல்பினோஸ் தான் ப்ரோ. கிரே மேல் பாஸ்டல் இன்டூ ஃபீமேல் பேர்ல் பாஸ்டல். இவங்க அதாவது இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் பார்த்து வச்சுருப்பேன். ஓகே. எனக்கு அந்த சின்னம்ன்றது நம்மளுடைய அந்த பழைய லைன் 6 years 7 years முன்னாடிலேருந்தே இருக்கிறது. ஸோ எல்லாமே முக்கால்வாசி வந்து ஒரு டார்க் ஒரு லைட், ஒரு டார்க் ஒரு லைட்டு. அந்த 2 லுட்டினோன்றது கொஞ்சம் கம்மி தான் நம்மள்கிட்ட. இதோ இப்போ இது ஒரே ஒரு இங்கே ஒரு பேர் 2 லுட்டினோ இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லாம் மிக்ஸு தான். இது ஒரு பேரிங் போட்டிருக்கோம் பாருங்க. லுட்டினோ மேல் இன்ட்டு சின்னமன் பேர்ல் ஃபீமேல். சூப்பரான பேரிங் ஆக்சுவலி. இது எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு பேரிங் போட்டு சொல்லி ஆசை. கரெக்டாக முடிஞ்சது ஆக்சுவலாக. ஸோ இது ஏன்னா இதில் போடும்போது 6ஓட சைஸ் கொஞ்சம் பெருசாக வரும். 6 லிங்க்டு பேர்ல் கூட நம்ம எதெல்லாம் பேர் பண்ணுறோமோ அது வந்து உங்களுக்கு வந்து சிக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வரும். அதனால நீங்கள் முக்கால்வாசி பாருங்களேன், ஃபீமேல் எல்லாமே பேர்லாகவே கொடுத்துருப்போம். நிறைய பேர்ல் தான் கொடுத்துருப்பேன். இது வந்து பேர்ல் பையனு கொடுத்துருக்கோம். அங்கேயும் பேர்ல் தான் கொடுத்துருக்கோம். வேற எங்கே பேர்ல் கொடுத்துருக்குறோம்? நிறைய பேர். இதோ இங்கே ஒரு பேர் போட்டிருக்கோம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா பைடு பாஸ்டலு இன்டூ க்ரீம் க்ரஸ்டில் வந்து சின்னமன் பேர்ல் ஃபீமேலு. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் க்ரஸ்ட் பைடு, ஒயிட் ஃபேஸ் பைடு. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேஸு சின்னமனில் பேர்ல் பைடு. பேசிக் தான் இருக்கும். அப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் இப்போ தான் போட்டிருக்கிறோம். இப்போ தான் பாக்ஸ் ஆக்சிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய பழைய கேஜ். அங்கேருந்து கொஞ்சம் கேஜ்லாம் பெயிண்டிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது எல்லாமே ஆர்டர் கொடுத்து செஞ்சோம். இதெல்லாமே செஞ்சோம். அதாவது கேஜ்லேயே பார்த்தீங்கன்னா லாக் மாதிரி வச்சு ப்ரீடிங் பாக்ஸ் இங்கே ஒரு ஓப்பனிங் கொடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி
ஆமாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு ஆனால் அவங்களே வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு ஒரு நாம்ஸ்னு அவங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்காக எல்லாரும் இப்போதைக்கு இப்படி தான் வாங்குறாங்க கேஜி. ஆமாம் இப்போ இங்கேயே நம்ம பேர்ல் தான் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ வந்து பேர்ட்ஸுக்கு என்ன மாதிரியான ஹெல்த்தி ஃபுட்ஸ்லாம் தரீங்க? மேண்டேட்ரியாக நான் ஃபாலோ பண்ணுறது கொண்டக்கடலை, கோதுமை, பச்சைப்பயிறு, மேலே வந்து இந்த பீட்ரூட்டை போட்டு சீவி கொடுப்போம். சீவிட்டு மொத்தமாக மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிக்கு இருக்கிற பேருக்கு கொண்டக்கடலை, கோதுமை, பச்சைப்பயிறு அண்ட் எல்லாமே ரொட்டீனாக டெய்லி எல்லாருக்குமே போகும் அது. வித் வந்து சப்ளிமெண்ட்ஸு. ஓகே. ஸோ இது இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், அப்போ தான் ஒவ்வொரு பேருக்கும் கொஞ்சமாக இருக்கும். இல்லை தனித்தனியாக இருக்கும்ல ப்ரோ, தனித்தனியாக இருந்தால் சரி இருக்காதுல்ல. எல்லாருக்குமே ஷேரிங் தானே எல்லாம், அதனால தான் மொத்தமாக நம்ம இவ்வளோ வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ நான் இது என்ன பண்ணுவேன்னா வாங்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா கடையில் இருந்து வாங்கும் பொழுதே கொண்டக்கடலை, கோதுமை, பச்சைப்பயிறு மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணியே வாங்கிடுவேன். ஸோ இதில் ஒரு 8லேருந்து 10 பேரில் சிக்கு இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருவோம். இப்போ வந்து அந்த சீட் பாக்ஸ்லேயே வச்சுருவீங்க? இல்லை, சிக்கு இருக்கிற பேக்கெலாம் தனியாக. ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுப்போம் இல்லையா. ஓகே. சிக்கோடைய கவுண்ட்டை பொறுத்த மாதிரி நம்ம கொடுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2 சிக்கு தான் இருக்குது இப்போது. சூப்பராக இருக்கு ப்ரோ. சிக்கு சின்னமென் இது. சின்னமென்ல வரும். ஆமாம், இதில் வந்து இந்த பேரிங் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து சின்னமென்னு, அம்மா வந்து கிரே. அதனால் இது வந்து அம்மா மாதிரி வந்திருக்கு. இது வந்து மேல் வந்து லுட்டினோ, மேல் வந்து கிரே, ஃபீமேல் வந்து லுட்டினோ. இது நம்ம 3 சிக்கன். இது வந்து பைடு. இது ஆக்சுவலாக பைடு ப்ரோ. இது அப்ளாக் பைடுன்னு சொல்லுவோம் இதை. ஆனால் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கு. ஆமாம், கலர் நல்லா இருக்குது. நம்மளோட மெட்ராஸ் காக்டெயில்னாலே வந்து டேர்ம்டு தான். ஆமாம், ஃப்ரெண்ட்லியாக இல்லைன்னா அது வந்து அந்த இதுக்குள்ளேயே வராது. அது வந்து ஒயில்டு இல்லை செமி டேம்டுக்குள்ளே போயிடுவானுங்க. ஓகே. உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருந்தால் தான் அது டேம்டுக்குள்ளே. இப்போ இது பார்த்தீங்கன்னா சேடல் பேக்குன்னு சொல்லுவாங்க இதை. ஆனால் இது உண்மையான டைம் பார்த்தீங்கன்னா பைடு தான். பைடு. இவர் வந்து ஒயிட் ஃபேஸு. ஓகேவா. இவர் வந்து பைடு. லுட்டினோ, பேர்ல். இது வந்து கிரே பேர்ல், சின்னமன், கிரே. இவரெலாம் இருக்கிறதே பேசிக்கு. வருவார். ஸோ வந்து நம்ம என்னென்னா ரக்கை யாருக்குமே வெட்டுறதில்லை. எல்லாம் வந்து ஆமாம் காக்டெயில் ஆசை இருக்கிறோம் எல்லாருமே வாங்கலாம் போடுவோம். அதெல்லாம் மேட்டர் இல்லை. ஆனால் இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸாக நான் பார்க்குற இஷ்யூ ஃப்ளாட்ஸில் இந்த கன்னியோட வெரைட்டிஸ் எல்லாமே சவுண்ட் அதிகமாக இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பக்கத்து ஃப்ளாட்காரனே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரிலாம் நான் வந்து கேட்குறேன். முன்னாடி சொன்னதே கிடையாது. உங்கள்கிட்ட தான் வந்துச்சு. முன்னாடிலாம் வந்து சொல்லவே மாட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு வந்து இப்போ இது வந்து எடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க. அது எல்லா ஃப்ளாட்லேயுமே எனக்கு தெரியல. பட் ஆனால் நானே பார்த்துட்டேன் கொஞ்சம் வேறு. ஆமாம் என்னென்னா இந்த மாதிரி நாங்கள் வச்சுருந்தோம், இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னு சொல்கிற கஸ்டமர் நம்ம இப்போது 3 இயர்ஸை இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். முன்னாடி யாருமே அந்த மாதிரி சொன்னது கிடையாது. 2 வாங்காதீங்க, சிங்கிள் தாராளமாக சிங்கிள் போதும். ஏன்னா ஒரு பேர்டு அடல்ட் ஆகும் போது தான் அதுக்கு ஒரு பேர் தேவைப்படுது. இப்போ நம்ம கொடுக்கறதுமே 3 மந்த்ஸ். அப்போது அவங்க ஒரு 3 months to 6 months அப்புறம் இன்னொரு பேர்டு வாங்கிக்கலாம். அவங்களுக்கு ஈஸி ப்ரோ. இப்போ என்னன்னா இப்போ நம்ம கொடுக்கும் போதே நம்ம சொல்லி தான் கொடுப்போம். ஒன்று தானே இருக்குன்னு சொல்லி சின்னதாக வாங்காதீங்க. பிகாஸ் அந்த பேர்டுக்கு ஒரு மேலோ ஃபீமேலோ கண்டிப்பாக தேவை. ஆப்போசிட் ஜெண்டர் வேணும். அப்போ நீங்கள் இப்போ நார்மலாக சொல்லணும்னா இவ்வளோ பெரிய கேஜ் 600 ரூபானா இவ்வளோ பெரிய கேஜ் 1000 ரூபாய்க்கு வாங்கும்போது நீங்கள் இந்த கேஜை வேஸ்ட்டில் சைடில் வச்சு தான் நீங்கள் அடுத்த கேஜ் வாங்கணும். அப்போ நீங்கள் 1600 நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு 1000 போட்டு உங்களுக்கு 6 ரூபா சேவிங்ஸு. இதுதான் ஆக்சுவலாக நான் சொல்கிறது. அப்படியோ இல்லை எனக்கு இப்படி தான் வேணும்னா அது அவங்க இஷ்டம். ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு அது 2 அவசியம் ஆசை இருக்கும். ஸோ அதனால் கேஜ் எதுக்குமே க்ளீன் பண்ணணும். தனியாக எங்கே டெய்லி மாற்றிடணும். நீங்கள் என்ன தண்ணி குடிக்கிறீங்களோ அதே நீங்கள் கொடுக்கணும். நம்மளுக்கே ஒரு விஷயம் நல்லதாக இருக்கும்போது அதுவும் ஒன்று கேட்டதாலும் ஒன்றும் போடுது. ரொம்ப இப்போது மழை பெய்யும் போது பேர்டை வந்து பால்கனியில் வைக்கிறது நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. உள்ளே வச்சுருங்க. மழை சீசன்லாம் வரும்போது ஒரு 50 watts பல்பு 2 வாங்கி வச்சுருக்கேன் கையில். கிளைமேட் அதெல்லாம் தாங்க முடியாமல் தான் உட்காருது. அப்படி என்ன பண்ணலான்னா ஒரு க்ளோஸ் இப்போ நம்ம ரூமுக்குள்ளே கூட வச்சுருக்கேன் 50 watts பல்பு. எல்இடி பல்பு இல்லை, பழைய காலத்து குண்டு பல்பு. அதுதான் ஹீட் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணும். எல்லோ கலரில் அதுதான். ரூம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பல்ப் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது, சூப்பராக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் அந்த டைமில் வந்து இந்த
கீரை இப்போ நார்மல் பச்சை பயிரை நீங்கள் வந்து கொடுக்காதீங்க. பச்சை பயிர் கொடுக்குற ஆளாக இருந்தீங்கன்னா அதை வந்து வேறு முளைக்கட்டி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பிகினர்ஸ் தான். நான் என் பட்ஸுக்கு எல்லாமே வந்து கோதுமையாக இருக்கும், அந்த பச்சை பயிரும் இருக்கும். நான் 360 டேஸும் நான் இந்த காம்போலாம் கொடுத்துட்ருக்கேன். முக்கால்வாசி இடத்துல வந்து இந்த கீரையும் அந்த பச்சை பயிரும் அவாய்ட் பண்ணால் நம்ம ப்ரிகாஷனாக இருக்கலாம்.